Taste the Daily. வங்கக்கடலில் உருவாக உள்ள புயலால் கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. 3 முதல் 5 அடி உயரத்தில் கடல் அலை எழுவதும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையில் தரைக்காற்று வீசி வருவதும் குறித்து விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. அருண் வணக்கம். வங்கக்கடலில் நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி இருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதிதீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இன்று புயலாக வலுப்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் நேற்று தெரிவித்திருந்தது. அது இன்று இன்னும் 12 மணி நேரத்துக்கு பிறகாக இந்த புயலாக வலுப்பெறும் என்றும் பெண்கள் எனவும் அந்த புயலுக்கு வானிலை ஆய்வு மையம் பெயர் சூட்டியிருக்கிறது. அந்த புயலுடைய தற்போதைய நிலவரம் என்னவென்றால் வடக்கு மேற்கு நோக்கி 13 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயல் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் சற்று முன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னைக்கு அருகே சுமார் 670 கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருப்பதாகவும் இது அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரை இந்த மெரினா, பட்டினப்பாக்கம் போன்ற இந்த கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடல் அலை என்பது 3 அடி முதல் சுமார் 5 அடி வரையில் உயரத்துக்கு கடல் அலை சீற்றத்துடன் காணப்படுவதும் புழுதி காற்று என்பது அதிக அளவில் வீசி வருவதால் கடற்கரையை ஒட்டிய சாலைகளில் பயணிக்க முடியாத அளவுக்கு இந்த புழுதி காற்று என்பது தற்போது வீசி வருகிறது. வழக்கமாக இந்த புயல் கடற்கரையை நாளை 29ஆம் தேதி வாக்கில் தான் நெருங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அப்போதுதான் தரைக்காற்று என்பது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என்றும் அவ்வப்போது மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் கூட சூறைக்காற்று வீசுவதற்கு வாய்ப்பு உண்டு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய நிலையிலேயே மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு தரைக்காற்று என்பது வீச தொடங்கி இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னையிலிருந்து சுமார் 670 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது நிலை கொண்டிருக்கிறது. மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வருவதாகவும் இது அடுத்த 12 மணி நேரத்துக்கு பிறகுதான் புயலாக வலுப்பெறும் என்று எச்சரித்திருந்த நிலையிலும் கூட தற்போதைய நிலையிலேயே கடல் என்பது மிகுந்த சீற்றத்துடனும் தரைக்காற்று என்பது 50 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் வீசி வருவதால் இந்த சாலையோர பகுதி முழுவதுமே பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்துடனே காணப்படுகின்றனர். குறிப்பாக பட்டினப்பாக்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களுடைய படகுகள் எல்லாம் எந்த விதமான முன்னறிவிப்பும் காவல்துறையினுடைய போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லாத காரணத்தால் குறைந்த அளவிலேயே ஓரம் கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. எனவே அடுத்தடுத்த நேரத்துக்குள், அதாவது மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த தரைக்காற்று என்பது நகர்ந்து வருவதால் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.